குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆலு குல்ச்சா. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஹரிமா, ஆலு குல்ச்சா எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கட்டும். இதில் நம்ம வந்து ஆல்ரெடி மாவு பிசைஞ்சாச்சு. ஈஸ்ட் போட்டு நம்ம மாவு பிசைகிறோம். நார்மல் சப்பாத்தி மாவோட இதில் ஈஸ்ட் போட்டு பிசையும் போது இன்னும் ப்ரெட்டு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அது ஈஸ்ட் போட்டு மாவு பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் போட போகிறோம். அம்மா, இது ஈஸ்ட் போட்டு எவ்வளோ நேரம் வைக்கணும்? ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சாங்கன்னா அதுக்குள்ளே மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஸோ நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 hours இனஃப். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பரிமிதி எவ்வளோ நேரம் இருக்கணும் இதில்? ஒரு 30 seconds வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பலாம். ஓகே. இதை குக் பண்ணதுக்கு எப்பவுமே நார்மல் ஆலு பரோட்டா விட இதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா இது வந்து ப்ரெட்டு இதில் நம்ம ஈஸ்டில் போட்டிருக்கோனால குக் பண்ண டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக குக் பண்ணணும் இது. ஓகே. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு. குடு நான் பண்ணுறேன். அப்போ தான் வந்து நான் சமைக்கிறது தெரியறதுக்கும். கீ போட்டாச்சு. வேணுன்ற அளவு போட்டுப்போம். ஓகே. திரும்பி நெக்ஸ்ட்டு அடுத்த சைட்லேயும் வந்துட்டு கீ போடணும். அதுக்கப்புறம் நிற்க மாட்டுது. நீ எடு. இப்போ வந்து குளிச்சா ரெடி ஆகிடுச்சு. குளிச்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ 4 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே பாருங்கள். ஓகே ஓகே. ஆலு குல்ச்சா டேஸ்ட் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சரிங்களா? எப்படி இருக்கு கணேஷ்? எப்படி இருக்கு ஆலு குல்ச்சா? நல்லா இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? Bye bye. Good day. Take care.